Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினேஷன் பார்த்தோம். அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். படம்லாம் வரைஞ்சி பார்த்தோம். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் படம் வரைஞ்சி பார்க்க சொல்லியிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, அதோட சப்செட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைட்? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபஸ்ட் டெஃபினேஷன் எழுதிடுவோம். A cross Bங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். It is A, B such that A belongs to A, B belongs to B. ரைட்டா? நம்ம நேச்சுரலாக பார்த்த சில சப்செட்ஸ் ஆஃப் A cross B எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ சப்செட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிவிடுவோம். என்ன பண்ணிடலான்னா, இதை வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக கேட்டது என்ன கேட்டேன்னா, மல்டிபிள் செட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, A கிராஸ் B கிராஸ் C, அப்புறம் A1 A2 எக்ஸெட்ரா AN அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, லெட்ஸ் சே n பிலாங்ஸ் டு n அப்படி இருந்ததுன்னா A1 கிராஸ் A2 கிராஸ் எக்ஸெட்ரா கிராஸ் AN. இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் அன் n tuple, இட் இஸ் ஆல்சோ ஆர்டர்டு n tuple. நம்ம ஆர்டர்டு பேர்னு சொன்ன மாதிரி ஆர்டர்டு n tuple A1 A2 எக்ஸெட்ரா AN such that AI belongs to capital AI. ஓகே, I equals 1 2 எக்ஸெட்ரா n. ஓகே, ஒவ்வொரு ஃபார் எந்த ஒரு ஐக்குமே இது ட்ரூ அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 செட்டுக்கு பதிலாக n எடுக்கிறோம். அதுக்கு இதுதான் பேரு. இப்போது இதுக்கு பேர் வந்து ஆர்டர் n tuple. சரியா? ஓகே, இங்கிலீஷில் இது ஒரு சின்ன வார்த்தை. ஓகே, இப்போது மறுபடியும் இப்போது அங்கே வந்து என்ன கேட்டேன், A, B ஈக்குவல் டு B, A எப்போ இருக்கணும், ஏவும் B ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த A1 A2 AN எல்லாம் வந்து R இருந்துச்சுன்னா R⁴n நம்ம எழுதுவோம் இல்லையா? ஓகே, அதை வந்து R⁴n அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நம்ம R2 எழுதணும் இல்லையா போன தடவை, அதுமாரி இது எத்தனை தடவை n டைம்ஸ் இதுமாரி கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓகே, R⁴n. ஸோ இங்கே வந்து என்ன கேட்கலாம்னா, மறுபடியும் அதே தான். இந்த ஆர்டர் மாறிச்சுன்னா ஈக்குவலாக இருக்குமா, சேம் ப்ராப்ளம் இங்கேயும் அதே தான். ஆர்டர் மாறிச்சுன்னா எலிமெண்ட் மாறிடும், ஆர்டர் மாறக்கூடாது, அதனால தான் இது. ஓகே, ஸோ இப்போ R⁴nல வந்து 2 எலிமெண்ட் எடுங்க. X, Y பிலாங்ஸ் டு திஸ். இது முக்கியமாக சொல்லி ஆக வேண்டிய விஷயம். ஏன்னா X எப்படி இருக்கும், ஒரு n tuple இருக்கும், X1 X2 எக்ஸெட்ரா XNங்கிற ஃபார்மில் இருக்கும். ஓகே, இந்த X1 எங்கேருந்து வருது, ஆர்லேருந்து வருது, X2 ஆர்லேருந்து வருது, XN ஆர்லேருந்து வருது. சரியா? இப்போ Y எப்படி இருக்கும், சம் Y1 Y2 எக்ஸெட்ரா YN இருக்கும். இப்போது இந்த செட்டில் வந்து நான் X ஈக்குவல் டு Y அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க போகிறேன். ஓகே, இட் மீன்ஸ் இட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் X1 ஈக்குவல்ஸ் Y1 அண்ட் X2 equals Y2 and etc. and போட்டு Xn equals Yn. இது ஏன் அண்டு போட்டு எழுதுனேன்னா, இதுதான் அதோட அர்த்தம். எல்லா கோஆர்டினேட்ஸும் கரஸ்பாண்டிங்காக ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் தான் அதுக்கு பேர் இந்த 2 எலிமெண்ட் ஈக்குவல்னு அர்த்தம் இதிலிருந்து. ஓகே,
ஸோ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க 2 எலிமெண்ட்டு எப்போ ஈக்குவல் அப்படின்னா ஒன்று ஈக்குவலாக இருக்கணும். இதை தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுறோம், ஏ அண்டு பியில் இங்கே வந்து ஏ கமா பி ஈக்குவல் டு சி கமா டினா ஏ ஈக்குவல் டு சி அண்டு பி ஈக்குவல் டு டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அண்டை வந்து என்ன பண்ணுறோம், இத்தனை அண்டுக்கு பதில் நம்ம எப்போவுமே நமக்கு தான் ஒரு மெத்தட் இருக்கு. வாட் இஸ் எ மெத்தட்? ஓகே, ஃபார் ஆல் I belonging to 1 to etc. n, what do we have? xi equals yi. ஓகே, இப்போ புரியுது அந்த ஃபார் ஆலுக்கும் அண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் புரியுது இல்லையா? ஓகே, நீங்கள் இது இப்படி யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த நெகேஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் யோசிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. எங்கே ஃபார் ஆல் எப்படி வந்துச்சு அப்படின்றதுலாம். ஓகே ரைட், ஃபார் ஆலுக்கும் தேர் எக்ஸிஸ்ட்குள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்னா என்ன அர்த்தம்? இதோட நெகேஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஐ பிலாங்கிங் டு எக்ஸெட்ரா என், வாட் ஷுட் ஹேப்பன்? xi இஸ் நாட் ஈக்குவல் டு yi. ஏதாவது ஒரு என்ட்ரியில் அது டிஃபர் ஆனால் கூட போதும். ஓகே, ஏதாவது ஒரு என்ட்ரியில். ஸோ இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்எனில் வந்து சில நேரம் நான் ஜீரோ வெக்டர் வடிப்போம். எது நான் ஜீரோ வெக்டர்? when do we say x is not equal to 0? if and only if. what is zero vector first? zero vectorங்கிறது வந்து அதை ஜீரோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம தீட்டான்னு சொல்லிக்குவோம். இது வந்து 0 0 n டைம்ஸ் 0. சரியா? ஸோ இப்போ x is not equal to theta அப்படின்னா என்ன அர்த்தம்? there exists I belonging to 1 to n such that what should happen? xi is not equal to theta I. ஓகே, இது in this theta ஜீரோ வெக்டர் தீட்டானா theta 1 வந்து 0, theta 2 0, எல்லாமே 0. அதான் ஜீரோ வெக்டர். we call this as ஜீரோ வெக்டர். ஓகே, யூஸ்வலாக இதை படிச்சுப்போம், வெக்டர்னு சொல்லுவோம். பட் அது நம்ம லீனியர் அல்ஜிப்ரா படிக்கும்போது இதை படிச்சிருப்போம் ஜீரோ வெக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? xi is not equal to 0. ஏதாவது ஒரு கோஆர்டினேட் இந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸில், எக்ஸோட கோஆர்டினேட்ஸில் x1 x2 எக்ஸெட்ரா ஏதாவது ஒன்று நான் ஜீரோனாலும் தட் இஸ் எ நான் ஜீரோ வெக்டர். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் எ நான் ஜீரோ வெக்டர். ஓகே ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஹவு டு சி சம் சப்செட்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு சப்செட் வந்து நம்ம சப்செட்னு சொல்லும் போதேவும் when you say r cross r, this is a set. இதோட சப்செட் நான் நேச்சுரலாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னெல்லாம் பார்க்கலான்னா, இட் செல்ஃப் ஏ சப்செட், எம்டி செட் இஸ் சப்செட், அது நமக்கு தெரியும் செட் படிக்கிறதுனால. ஓகே, இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா எக்ஸ் such that x belongs to r. இது ஒரு நல்ல சப்செட். ஓகே, இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் the straight line, right? ஓகே, வேறு என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் இதை போட்டால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எல்லாரும்? எக்ஸ் கமா மைனஸ் எக்ஸும்பீங்க, இல்லை மைனஸ் எக்ஸ் கமா எக்ஸும்பீங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த சப்செட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, எக்ஸ் கமா 1 such that x belongs to r. இது ஒரு சப்செட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இதுமாதிரி நிறைய சப்செட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, புதுசாக ஒரு சப்செட் பார்க்குறது என்னென்னா, நம்ம ஃபங்க்ஷன் இன்னும் படிக்கலை, பட் ஃபங்க்ஷன் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வச்சு ஒரு சப்செட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன சொல்லுவோம்? இட் இஸ் தி பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எ பேரபோலா? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த படத்தை வரைய சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கண்ணை மூடிட்டு வரைஞ்சிருவீங்க. இப்படி வரைவீங்க, அப்புறம் இப்படி போட்டுருவீங்க இல்லையா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த கிராஃப்க்கு? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் இன் R2, இங்கே இருக்க பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது? சம் எக்ஸ் கமா ஒய்ங்கிற ஃபார்மில் இருக்குது. சரியா? அதில் எல்லாத்துலேயுமேவும் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்மில் எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இட் வில் பி சம் டி கமா டி ஸ்கொயர்னு இருக்கும். வேர் டி இஸ் இந்த பாயிண்ட், இது டி,
இது வந்து டி ஸ்கொயர் ஒய் ஆக்சிஸில். புரியுதா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இதுதான் அர்த்தம். இதுக்கு என்ன, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர் such that x belongs to R. In other words, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை சொல்கிறேன் பாருங்கள். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போது f is a function from R to R defined as f of x equals x square அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம்? this is equal to, this set is equal to x comma f of x such that x belongs to R. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது எங்கே பார்த்துருக்கீங்க நீங்கள் ஸ்கூலில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிராஃப் ஷீட் வச்சு வரைவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு பேர் வந்து கர்வ் ட்ரேசிங்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிராஃப் சம் நேம் இருக்கும், கிராஃபு இல்லை கர்வ் ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுப்பாங்க. அது லைன் ஈக்குவேஷனாக இருக்கும், இல்லை இந்தமாரி ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 போடுவீங்க. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு -1 -2 -3 போடுவீங்க. நெகட்டிவில் ஒரு 3 வேல்யூ, பாசிட்டிவில் ஒரு 3 வேல்யூ, ஜீரோலாம் போட்டுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்ப்யூட் பண்ணுவீங்க. கம்ப்யூட் பண்ணிட்டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளாட் பண்ணுவீங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ given a function, some function from x to y, ஓகே, டொமைனில் ஒரு பாயிண்ட்டை x எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் will belong to y. சரியா? இதுதான் நமக்கு தெரிஞ்சது ஃபங்க்ஷனை பற்றி. y வந்து கோடொமைன். ஓகே, அப்போது எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்? this belongs to x cross y. ஸோ நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சது என்ன வரைஞ்சிங்க? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சிங்க. எப்படி வரைஞ்சிங்க? எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ் such that x belonging to x. அங்கே வந்து x belonging to R நமக்கு, ஏன்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R, அதனால தான் அதில் R cross R'ல வரைவீங்க. ஸோ ஜென்ரலி ஒரு ஃபங்க்ஷன் x cross yல கொடுத்தாங்கன்னா, x to y கொடுத்தாங்கன்னா, this is a subset of x cross y. இது வந்து subset of x cross y. இப்போ இது subset of x cross yனா, what about ஆமாம், இது வந்து இட்ஸ் subset of x cross y. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் வந்து graph of f. இதுக்கு பேர் தான் graph of f. சரியா? ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், இன்னொரு சப்செட். அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்ப்போம். நிறைய நேரம் என்னென்னா, நமக்கு சப்செட்ஸ் வேணும் இல்லையா? சப்செட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச செட்டு வந்து R cross R. ஓகே, இந்த R cross R'ல நமக்கு சப்செட்ஸ் எவ்வளோ சப்செட்ஸ் வேணாலும் வரையலாம். ஓகே, இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா திஸ் இஸ் எ சப்செட். ஓகே, திஸ் சப்செட் ஆஃப் R cross R. ஓகே, if I put a circle, okay, that is a subset of R. If I shade everything inside and call the complete disk, okay, circle, points on the circle and inside the circle, that is a subset of R cross R. If I draw an annulus region, that is a subset of R cross R. Okay, right. போன எக்ஸாம்பிளில் போட்ட மாதிரி இப்படி ஒரு லைன் வரைஞ்சா அதுவும் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர் கிராஸ் ஆர். பட் இப்போ என்னென்னா, இந்த சப்செட்ஸ்லாம் ஓகே, இதில் எந்த சப்செட்ஸ்லாம் மறுபடியும் ஒரு ஏ கிராஸ் பி ஃபார்மில் இருக்கும்? ஓகே, அப்படிங்கிறது கேள்வி. இல்லை எல்லா சப்செட்ஸுமே ஏ கிராஸ் பி ஃபார்மில் தான் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போது ஏ கிராஸ் பியோட ஒரு சப்செட் எடுக்கிறேன், எஸ்ன்னு. ஓகே, இஸ் எஸ் ஈக்குவல் டு சி கிராஸ் டி ஃபார் சம் சி கிராஸ் டி அப்படிங்கிறது சி அண்ட் டி, ஃபார் சம் சி அண்ட் டி. இதுதான் கொஸ்டின். அப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? இப்போ அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இதை எடுத்துக்கலாம். ஓகே, இந்த செட்டு, இந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம், இந்த லைன் எடுத்துக்கலாம், ரெண்டையுமே ஆன்சர் பண்ணுவோம். இந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ணுவோம்? இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்கிங் டு R2 such that x square plus y square equals 1ன்னு எழுதிக்கலாம். யூனிட் சர்க்கிள்னு நினச்சிக்குவோம். ஓகே, ரேடியஸ் 1, சென்டர்ட் அட் ஆரிஜின்.
சரி, இந்த செட்டை எப்படி எழுதுவீங்க? இது ஒரு லைன். ஓகே, லெட்ஸ் சே y ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுக்குவோம். அந்த லைன் அது இப்போ எழுதுனமே அதான் எக்ஸ் கமா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, இப்போ இது வந்து இஸ் இட் ஆஃப் த ஃபார்ம் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. ஓகே, ஜென்ரலாக நிறைய பேருக்கு ஒப்பீனியன் என்ன வரும்னா இது அப்படி எழுதிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையா? காரணம்னா என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். இது இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் சம் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சம் சி கிராஸ் டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செட்டை வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சி கிராஸ் டி அப்படின்னு சொன்னோன்னா ஐ ஹவ் டு ப்ரொடியூஸ் எ சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருந்தால் இந்த சியும் டி எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி சப்செட் ஆஃப் ஏ அண்ட் சப்செட் ஆஃப் பி. கரெக்டாக புரியுதா பாருங்கள்? இதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. எஸ் சப்செட் ஆஃப் திஸ் அண்ட் எஸ் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் அப்படின்னா இந்த சி வந்து சப்செட் ஆஃப் ஏவாக தான் இருக்கும், இந்த டியும் சப்செட் ஆஃப் ஏவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எஸ்ஸில் ஒரு எலிமெண்ட் எடுங்க, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ். ஆனால் எஸ் இஸ் ஈக்குவல் டு சி கிராஸ் டின்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு சி அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு டின்னு வரும். நமக்கு என்ன தெரியும்? எஸ் இஸ் ஆல்சோ என் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு தெரியும். அப்போது x is an element of A, y is an element of Bன்னு வரும். சரியா? ஸோ C is subset of A வந்துடும், D is subset of Bன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தாலே அந்த கண்டிஷன் வரும். ஸோ அப்போ இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு சம் C cross D எழுதுனீங்கன்னா I have to find a subset of R and a subset of D such that it happens like this. ஓகே, ஸோ ஒன்று அந்த மாதிரி சியும் ஒரு டியும் கண்டுபிடிச்சி நான் இப்படி எழுதி காட்டணும். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? திஸ் கேனாட் பி ரிட்டன். எந்த சப்செட் இங்கே சி எடுத்தாலும் எந்த டி எடுத்தாலும் இது வராது அப்படின்னு சொல்லணும். ஸோ அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியலை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து அப்படி சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது சப்போஸ் இப்படி இருக்குன்னு அசீவ் பண்ணிப்போம். இந்த இது வேலை பண்ணுவோம் நம்ம நிறைய நேரம். இது வந்து பை கான்ட்ரடிக்ஷன் மாதிரி, சப்போஸ் நாட் மாதிரி. சப்போஸ் இப்படி ஈக்குவல் டு இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். இந்த சர்க்கிளில் இருக்க பாயிண்ட்ஸ் நமக்கு சில பாயிண்ட்ஸ் தெரியுமா? ஓகே, இந்த பாயிண்ட் தெரியும், 1,0 இருக்குன்னு தெரியும். ஓகே, இந்த பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட் என்னது? -1,0 இருக்குன்னு தெரியும். இந்த பாயிண்ட் என்ன தெரியும்? இது வந்து 0,1 இருக்குன்னு தெரியும். இந்த பாயிண்ட்டு 0,-1 இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 1,0 இதில் இருக்குன்னா 1 பிலாங்ஸ் டு சியா? ஓகே, 0,1 இருக்குன்னா 0 பிலாங்ஸ் டு சி வந்துடுமா? அப்போ 0, 1 இந்த ரெண்டுமே பிலாங்ஸ் டு சின்னு வந்துடுமா? சிமிலர்லி 0,1 பிலாங்ஸ் டு இந்த செட்டுனா 1 பிலாங்ஸ் டு டி வந்துடுமா? ஓகே, மறுபடியும் 1,0 பிலாங்ஸ் டு திஸ் செட்னா 0 பிலாங்ஸ் டு டிங்கிறது வந்துடும் நமக்கு. ஸோ 0, 1 போத் பிலாங்ஸ் டு டி. அப்போ எந்த பாயிண்ட்லாம் சி கிராஸ் டியில் இருக்கும்? எந்த பாயிண்ட்லாம் சி கிராஸ் டியில் இருக்கும்? 0, 1, 1, 0, 1, 1, 0, 0. வெறும் இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு நான் எத்தனை பாயிண்ட் ஃபார்ம் பண்ணலாம்? இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் சி கிராஸ் டியில் இருக்கும். பட் சி கிராஸ் டி எதுக்கு ஈக்குவல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்? இந்த சர்க்கிளுக்கு ஈக்குவல் நினச்சிருக்கோம். அப்போது இந்த 0,0 சர்க்கிளில் இருக்கணும், 1,1 சர்க்கிளில் இருக்கணும். ரெண்டுமே சர்க்கிளில் இருக்காது. ஓகே, ஸோ ப்ரூஃப் புரியுதா? இங்கே ப்ரூஃப் கொஞ்சம் ட்ரிக்கி, வித்தியாசமாக இருக்கணும். இது வரைக்கும் பண்ண ப்ரூஃப் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ எப்படி ப்ரூஃப் எழுதுறோங்கிற ஒரு எழுதி காட்டுறீங்க. ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் ப்ரூவிங்? x, y such that x square plus y square equal to 1 cannot be written as C cross D for some subsets C subset of R and D subsets of R. இதுக்கு ப்ரூஃப், இதுக்கான ப்ரூஃப் எப்படி கொடுக்க போகிறோம்? சப்போஸ் this set x comma y such that x square plus y square equal to 1 is equal to some C cross D. Right? We know that, then we know that, okay?
then we know that 1 comma 0 and 0 comma 1 belongs to this set, therefore it belongs to C cross D. That is 0 comma 1 belongs to C and 0 comma 1 belongs to D. Hence 0 comma 0 belongs to C cross D, that is equal to x comma y. இதுக்கு ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்கலாம், நம்ம பெருசாக எழுத வேண்டியது இருக்குது பாருங்கள். இதுக்கு S1 ஏதாவது நோட்டேஷன் கொடுத்துருக்கலாம். ஓகே, 0 comma 0 should belong to the circle வருது. 0 comma 0 சர்க்கிளில் இருக்கா? கிடையாது. So therefore this cannot be written. If it is written, என்ன ஆகுது? It is a contradiction. This contradicts. This is a contradiction அப்படின்னு முடிச்சிருங்க. ஸோ நம்ம அசம்ஷன் என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு சம் சி கமா டிங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள், அதான் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இதை பற்றி யோசிங்க. அடுத்த லைனை பற்றி என்ன யோசிக்கலாம்? இப்போ இந்த லைன் வந்து கேன் இட் பி ரிட்டன் as a சர்க்கிள். இந்த லைனை வந்து எல்லுன்னு டினோட் பண்ணுவோம். எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் such that x belongs to R. இப்போ இதுவும் என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் L ஈக்குவல்ஸ் சம் சி கிராஸ் டி அப்படின்னு ஆரம்பித்தா என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது L ஈக்குவல் டு சம் சி கிராஸ் டினா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். மறுபடியும் நமக்கு என்ன தெரியும்? L இருக்க எலிமெண்ட்ஸ் சிலது தெரியும். L என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது? எனி எலிமெண்ட், டேக் எனி ரியல் நம்பர் எக்ஸ், எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் பிலாங்கிங் டு எல். x equal to 0 எடுத்தால் 0 comma 0 belongs to L. 1 எடுத்தால் 1 comma 1 belongs to L. 2 எடுத்தால் 2 comma 2 belongs to L. Whatever x real number you choose, all of them belongs to L. So therefore what we know, 1 comma 1 belongs to L, therefore it belongs to C cross D. அதே மாதிரி 0 comma 0 belongs to C cross D. From this what can I say? What does this imply? 0 comma 1 belongs to C. Both the numbers are belonging to C. Similarly 0 comma 1 belongs to D. So from this what do I conclude? இதில் என்ன சொல்ல முடியும்? 0 comma 1 1 comma 0, okay, 0 comma 1 1 comma 0, all these elements belong to C cross D. அப்போது 0 comma 1 belong to C cross D which is equal to L. அப்போது 0 comma 1 belongs to this line. 0 comma 1 எங்கே இருக்குது? இது 0, இது 1. This doesn't belong to this line. நம்ம லைன் வந்து இதான், இந்த பர்பிள் லைன். பர்பிளில் கோடு போட்டுறேன். பாசிங் த்ரூ ஆரிஜின். ரைட். ஸோ அந்த லைனில் நம்ம பாயிண்ட் 0 comma 1 கிடையாது. therefore this is a contradiction. Contradiction to what? Contradiction to, we know what L is. Okay, right. So என்ன, what is the conclusion? இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும்? அதாவது A cross B ஓட சப்செட்ஸ் எல்லாமே A cross B சம் C cross Dங்கிற ஃபார்மில் இருக்காது. அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஓகே, there can be sets which will be completely indifferent. டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா, அடுத்த கேள்வி. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. அதே கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேட்குறேன். A cross B ஈக்குவல் டு B cross A கேட்டேன். ஓகே, அது எப்போனா when A and B are non-empty. ஓகே, when A and B are non-empty, this is equal to this if and only if A equal to Bன்னு சொல்லிட்டீங்க. சரியா? இப்போ இதே கேள்வி வந்து A cross B, when will this be equal to C cross D? ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஆர்கியூ பண்ணுங்கள். ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இதுலேயும் பாருங்கள், இதில் ஏதோ ஒன்று நான் எம்டியாக இருந்து இதில் ஏதோ ஒன்று நான் எம்டியாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே எம்டி ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த கேஸ் வேண்டாம். அசியூம் தட் தீஸ் டூ ஆர் நான் எம்டி, தீஸ் டூ ஆர் எவ்ரி திங் இஸ் நான் எம்டி. அசியூம் பண்ணிட்டா என்ன வரும்? கேன் யூ ப்ரூவ் தட்
A equal to C. Can I prove that A equal to C and B equals D? இது முடியும். இதுக்கு சிமிலர் ஆர்குமெண்ட் தான். ஓகே, இந்த கேஸ் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுமோ, ஓகே, இது எப்போங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணோம், அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். சரியா? இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, நம்ம இன்டர்செக்ஷன், யூனியன் இதெல்லாம் படித்தோம் இல்லையா? இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் போட்டு ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சி பார்க்குறீங்க. அந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ A இன்டர்செக்ஷன் B இருக்குது. ஓகே, இப்போ A இன்டர்செக்ஷன் Bக்கும் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணீங்க, 2 கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இது சொல்ல முடியுமா? இஸ் இட் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஷால் வி ட்ரை இட்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு பார்க்கலாமா? ஓகே, ரைட். இதுக்கு ஒரு படம் மட்டும் வரைஞ்சி பார்க்குறேன். இதுக்கு அடுத்து இதை நான் வரைஞ்சி பார்த்து என்னன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் ஃபர்தராக மற்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். லெட் அஸ் சே B and C are 2 sets. ஓகே, இது B. C வந்து இன்டர்செக்ஷன் இருக்க மாதிரியே எழுதுறேன். ஓகே, BC இன்டர்செக்ஷன் இது. ரைட்டா? A வந்து இது. இப்போது A கிராஸ் B, A கிராஸ் Bயை நான் ஒரு சின்ன டாட்டர் லைனில் வரைகிறேன். இல்லைங்க, முதல்ல எது B எது Aன்னு எழுதிடும். இது A, C, இது வந்து B. சரியா? இப்போ A கிராஸ் Bயை மார்க் பண்ணிவிடுவோம். A கிராஸ் Bயை வந்து இதுதான் A கிராஸ் B. ஓகே, அடுத்து A கிராஸ் C. A கிராஸ் C அது இந்த ஏரியா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும், வாட் இஸ் B இன்டர்செக்ஷன் C. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த A கிராஸ் Bக்கும் B கிராஸ் Aக்கும் ஷேடட் ஏரியா இதுதான். இஸ் திஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இந்த B இன்டர்செக்ஷன் C இந்த ஏரியா, திஸ் கிராஸ் A. ரெண்டும் பிக்சரில் சேமாக வந்துடுச்சு. ஓகே, கவனிங்க, இந்த குட்டி பாக்ஸ் வந்து இது, அட் இஸ் ஆல்சோ தே சேம் அஸ் திஸ். புரியுதா? ஸோ இந்த இது ட்ரூ. அப்போது இதை நான் ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறேன். எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? X பிலாங்ஸ் டு திஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இட் பிலாங்ஸ் டு திஸ்ன்னு சொல்லணும். ஸோ என்ன பண்ணுவேன், X பிலாங்ஸ் டு திஸ்ன்னு பண்ணுவேன். X, Y பிலாங்ஸ் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cன்னு எழுதுவேன். அப்போ என்ன அர்த்தம், X பிலாங்ஸ் டு A, ஆக்சுவலாக அண்டுன்னே போட்டுக்கலாம். ஓகே, Y பிலாங்ஸ் டு B இன்டர்செக்ஷன் C. ரெண்டு அண்டு போடணும்னா இது இப்படி எழுதிப்போம். இப்போ Y பிலாங்ஸ் டு B இன்டர்செக்ஷன் C அப்படின்னா Y பிலாங்ஸ் டு B அண்ட் Y பிலாங்ஸ் டு Cன்னு வரும். அப்போது X, Y பிலாங்ஸ் டு A கிராஸ் B, X, Y பிலாங்ஸ் டு A கிராஸ் Cன்னு வந்துடும். ஸோ X, Y பிலாங்ஸ் டு திஸ் கிராஸ் ப்ராடக்ட்னு வந்துடும். சிமிலர்லி இன்டர்செக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, X, Y அதே தான் வரும். அப்படியே ரிவர்ஸில் வந்துடலாம். ஸோ தட் இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி போட்டிருக்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ணணும், யூனியனுக்கு போடுங்க, டிஃபரன்ஸுக்கு போடுங்க, சிமெட்ரிக் டிஃபரன்ஸுக்கு போடுங்க. என்ன ஆகுதுன்னு படம் வரைஞ்சி பாருங்கள். பார்த்துட்டு அது என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, சரியா? இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். நிறையா படம் வரைஞ்சி பாருங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போதைக்கு செட்ஸை இதோடு நம்ம முடிச்சுப்போம். அடுத்து என்ன பண்ணலாங்கிறத அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.